தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜனவரி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. புனித அந்தோணியாரை நோக்கிய நமது மன்றாட்டு. இப்புண்ணிய திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உமை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மெய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிற பேர்களை அரவணையும். அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவருக்கு தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா? எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 41 முதல் 42 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. கடவுள் இருக்கிறார் என்றால் யார் கடவுள்? நம்மை சுற்றி பல கடவுள்கள் காட்டப்படுகின்றனரே. யார் உண்மை கடவுள்? நமக்கு காட்டப்படும் பல கடவுள்களில் ஒருவர் மட்டும் வித்தியாசப்படுகிறார், இறந்தவராக காணப்படுகிறார். மற்ற கடவுள்கள் மனிதனிடம் சேவையை எதிர்பார்க்கின்ற கோலத்தில் இருக்கும்போது, இவர் மட்டும் மனிதனுக்காக என் உயிரை கொடுத்தேன் என்கிறார். அப்படியானால் இவரே என் அன்புக்குரிய கடவுள். எனக்காக உயிரை கொடுத்த இவர் எனக்காக வேறு என்னதான் செய்ய மாட்டார்? இவரே என் அன்புக்குரியவராய் காணப்படுகிறார். ஆனால் இவர் நம்பிக்கைக்குரியவரா? இதற்கு ஆதாரம் ஏதும் உண்டா? சொன்னதை செய்பவர் என்றும் செய்வதைத்தான் சொல்பவர் என்றும் நான் நம்புவது எப்படி? நின்று நிலைக்கும் ஆதாரம் எதுவும் உண்டா? ஆம், மறுக்க முடியாத ஆதாரம் ஒன்று உண்டு. இவர் சொன்னவை செய்தவை அடங்கிய புத்தகம் ஒன்று உண்டு. அதில் கடைசி புத்தகத்தின் கடைசி அதிகாரத்தில் இவர் ஒன்று சொல்லியிருக்கிறார். திருவெளிப்பாடு 22:13 முதலும் இறுதியும் தொடக்கமும் முடிவும் நானே. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் இவர். உலகமோ பல ஆயிரம் ஆண்டுகளாக உள்ளது. பின் எப்படி இவர் தொடக்கமும் முடிவுமாக இருக்க முடியும்? ஆனால் உண்மையும் உயிரும் நானே என்ற இவர் வாக்கு பொய்க்கவில்லையே.
உலகத்தின் எல்லா நிகழ்வுகளும் பிறப்பும் இறப்பும் இவரை அல்லவா மையமாக கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு வீட்டிலும் தொங்கிக் கொண்டிருக்கும் காலண்டர்கள் இவரே வாழ்வின் மையம் என்பதை பறைசாற்றுகின்றனவே. கிமு கிபி என்று உலக சரித்திரத்தை இரண்டாக பிரித்து விட்டாரே. இவரே சரித்திரத்தின் நடுநாயகன் ஆகிவிட்டாரே. எந்த ஒரு நிகழ்வை குறிப்பிட்டாலும், உதாரணமாக இந்தியா 1947 சுதந்திரம் பெற்றது என்றால் இயேசு பிறந்து 1947 ஆண்டு என்பதுதானே அர்த்தம். இவருக்கு முந்தியவர்களையும் பற்றிய வரலாற்றை கூட கிமு என்று தானே குறிப்பிட வேண்டியுள்ளது. எத்தனை அழகாக தன் வார்த்தைகளை உண்மையாக்கி இருக்கிறார். தனது வார்த்தைகள் பொய்க்காது என்று நிரூபித்திருக்கிறார். தொடக்கமும் முடிவும் நானே. அப்படியானால் இவரை குறித்த அந்த புத்தகமும் உண்மையின் புத்தகமாகத்தானே இருக்க முயலும். அதனால் தான் உலகில் அதிகமான மக்களால் அது படிக்கப்படுகிறது. அதிகமான மக்களுடைய இதயங்களை மாற்றியிருக்கிறது. மாற்றுவதற்கான ஆறுதலுக்கான வார்த்தைகளை அதிலே பொதிந்திருக்கிறது. ஆகவே விண்ணகத்தினுடைய மறைபொருட்களை மன்னக மனிதர்கள் எளிமையாக புரிந்து கொள்வதற்காக நமது கரங்களில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த விவிலியம் என்ற பொக்கிஷத்தை அனுதினமும் வாசித்து தியானித்து அதனுடைய மறை உண்மைகளை நமக்குள் நிரப்பிக் கொள்ளுகிற போது எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு மாற்றம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாளிலே விண்ணையும் மண்ணையும் படைத்து இந்த மனித வரலாற்றில் இணைந்து நம்மை மீட்ட இந்த மீட்பின் வரலாற்றின் நாயகனாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து அவரை அன்பு செய்து அவருக்கு ஊழியம் செய்ய இந்த நாளிலே நம் வாழ்வை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் அரணும் கோட்டையும் வலிமையும் மீட்புமாயிருக்கிற எங்கள் அன்பு இறைவா, உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்றோம், துதித்து மகிழ்கிறோம். நீர் எங்களுக்கு வெண்கலச் சுவராக நின்று சாத்தானின் அனைத்து தந்திரங்களிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் தற்காத்து வந்த உமது கிருபைக்காக நன்றி. மக்கள் மத்தியில் என்னையும் என் குடும்பத்தையும் ஒரு அடையாளமாக வைத்து விசுவாசத்தில் நிலைத்து ஒழுக்கத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு வழி செய்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஐயா. எனக்கு எதிராக 1000 படைகள் வந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எந்த தீமையின் சக்திகளையும் தைரியத்தோடு சந்திக்க இன்றைய நாளில் பலன் தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். இன்று எனக்கு எதிராக எழும் எந்த நாவையும் அடக்கி அவர்கள் என்மேல் வெற்றி கொள்ள விடாமல் என்னையும் என் குடும்பத்தினரையும் தற்காத்து நாங்கள் நீதியின்படி நடந்திட அருள் தாரும். நாங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கும் வறுமை, பட்டினி, சாவு, துன்பம், இழப்பு, சோர்வு, கடன் பிரச்சனைகள், அசதிகள், அசௌகரியங்கள் எதுவும் கிறிஸ்துவின் அன்பினின்று பிரித்து விடாமல் பார்த்து கொள்ளும். கிறிஸ்துவின் பேரன்பே இன்று எங்களை ஆட்கொள்வதாக. இதனால் நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் நம்பிக்கை விதைக்கவும் அதன் மூலம் அற்புதங்களை கண்டடையவும் எங்களுக்கு அருள் தாரும். உலகத்தை வெற்றி கொள்ளும் ஆயுதமான திடமான நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள இன்று எங்கள் இதயத்திற்கு உமது வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுகின்றோம். சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட உமது வார்த்தைகள் இன்று எங்களது வாழ்விலே செயல்படுவதாக. நாங்கள் இன்று இருக்கும் நிலை நிலையானது அல்ல, மாறாக இறைவனுடைய தலையீட்டால் இன்று என்னுடைய நோய்கள் மாறும், சாபங்கள் மறையும், தடைபட்ட பொருளாதார ஆசை சரி செய்யப்படும், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும், திருமண தடைகள் மறையும், வறுமை மாறும், நிலங்கள் மீட்கப்படும், வீடுகள் கட்டப்படும், வழக்குகள் முடிவுக்கு வரும், கடன் பிரச்சனைகள் தீரும், பிள்ளைகளின் வாழ்வு மாறும், உறவுகள் சரி செய்யப்படும், சாட்சியங்கள் எழும்பும். ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் நாமத்தினால் இந்த அற்புதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே. ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.